விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அமித்ஷா அவர்கள் இந்த நாளேடுல கொடுத்த அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் நெருங்கிட்டு வர்ற நேரத்தில் வந்து ஆனா அமித்ஷாஜியே சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு அமித்ஷாஜி சொல்றதுக்கு நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணணுமா என்ன? அமித்ஷாஜி என்ன சொல்றாங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியது. விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு. ஆனா அமித்ஷாஜி என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நம்ம அமித்ஷாஜி சொன்னதுக்கு எது, ஏன்னா அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான். அண்ணா அது கூட்டணி பத்தி எல்லாம் எங்க தேசிய தலைவர்கள் எங்களுடைய அதுதான் அவங்க பாத்துக்குவாங்கண்ணா. தேர்தல் நேரம் இருக்குது. நீங்க போய் ஏன் ஸ்டாலின் கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதான்னு நீங்க யாராவது ஸ்டாலின் கேட்கறீங்களா? திருமாவளவன் கேட்கறீங்களா? கம்யூனிஸ்ட் கிட்ட கேட்க? கம்யூனிஸ்ட் தினமும் அந்த அரசாங்கத்தை தினந்தோறும் அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அதே போல திருமாவளவன் தினந்தோறும் விமர்சனம் செய்கிறார். திருமாவளவன் விட்டா என்னைக்குடா இந்த கூட்டணியிலிருந்து வெளில ஓடலாம் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். வைகோ அவர்கள் வெளில வர்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நீங்க போய் யார்கிட்டையும் அவங்க கிட்ட எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியினுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த யாத்திரை மிக வலிமையாக மக்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்து கொண்டு, அதுல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய தலைவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம். அதனால நீங்க வந்து இந்த கேள்வியெல்லாம் எங்க பிஜேபி தலைவர்கள்ட்ட கேட்கறத விட்டுட்டு இனிமே போய் திமுக தரப்புல கேளுங்க. அவங்க வந்து ஏன்னா அந்த கூட்டணி இப்ப சுக்குநூறா உடை போகுதுன்னா அந்த கூட்டணில இருந்து பல பேர் வெளில போறாங்க. எங்க கூட்டணிக்கு பல பேர் இன்னும் எங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக போகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி. அதிமுக உங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? அண்ணா நான் அது சொல்லலன்னா எந்த கட்சி என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாம ஒன்றும் நடக்க போறதில்ல. அது நேரம் வரும்பொழுது எல்லாத்துமே உங்களுக்கு தெரிய வரும். கோவில்ல இருந்து வரக்கூடிய ஆமா அது அமித்ஷாஜி சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நான் என்னமா இன்டர்பிரேஷன் பண்றது? அமித்ஷாஜி என்ன சொல்றோம் அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. ஆனா அதுதானே எனக்கு வேத வாக்கு. நான் ஒன்னும் இன்டர்பிரேட்டர் கிடையாது, உங்களுக்கு புரியாதது கிடையாது. அமித்ஷாஜி என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு. கோவில்ல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு நம்ம கல்லூரிகள் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. நேற்று குருமூர்த்தி என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா தேவாரம் திருவாசகம் மாதிரியான பாடசாலைகள் நிறுவலாம் அப்படின்னு. கோவிலினுடைய நாங்க வந்து இன்னும் சொல்ல போறது கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளில வரணும்ன்றதுதான். அரசாங்கத்திற்கு அதுவும் குறிப்பாக இந்த இறை நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளில வர வேண்டும். கோயில் நிதி அறம் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அதாவது கோயில் அந்த காலத்துல கோயில்களுக்கு நிலங்கள் கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? அந்த கோயில்களை பராமரிப்பதற்காக கொடுத்தார். அந்த கோயில்களை பராமரிப்பதோடு பக்தர்களுக்கு வசதி செய்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. அப்படிதான் பல கோயில்களுடைய பல ஏக்கர் நிலங்கள், பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு கோயில்கள் இடத்துல இருக்கிறது. எல்லாமே முன்னோர்கள் வந்து கோயிலை பராமரிப்பதற்கும் பக்தர்களுக்கு வசதிகள் செய்து கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அதாவது கல்வி நீங்க சொல்றீங்க, கல்விக்காக நிதி சரியான நிதி இருக்கிறது. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கோயிலிருந்து எடுத்து நிதி செலவு பண்ணதுன்னா அவர்கள் இடத்துல வர்ற மற்ற நிதி எங்க போகுது? அப்ப அரசாங்கம் திவாலாகி இருக்கிறதா? அரசாங்கத்தில் நிதி நிலைமை இல்லையா? அரசாங்கத்துக்கிட்ட சரியான நிதி நிலை இல்லாதனால அவர்கள் திமுக அரசாங்கம் இதுல நிதி எடுத்து பள்ளி கல்லூரிகள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா என்பதெல்லாம் பார்க்க வேண்டியா இருக்குது. அதனால கோயில்களுடைய சொத்தை கோயில்களை நிர்வகிப்பது அறம் சார்ந்தவர்கள், சான்றோர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் செய்ய வேண்டும். அரசாங்கம் கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.